Good morning students. CA lab, computer application lab, first experiments பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்தது தான் ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ அது வந்து எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனுடைய பேக்ரவுண்ட் மாற்றுறதும் இது ஸ்க்ரீன் செவர் மாற்றுறதும். சாதாரணமாக நம்ம மொபைலில் வந்து வால்பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதுவும் ஸ்க்ரீன் லாக் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன் வரும். சரிங்களா, அதுக்கு தான் ஸ்க்ரீன் செவர். சரிங்களா, ஸோ இது எப்படி பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். சரிங்களா, இதுதான் டிஸ்பிளே. இது டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கனாலுமே வரும் பாருங்கள், இதுதான் டிஸ்பிளே ரெசல்யூஷன் மாறும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம், இது வந்து டிஸ்பிளேவுடைய ரெக்கமெண்ட், அதாவது நம்ம என்ன சைஸ் குறைக்கிறோமோ குறைச்சிக்கலாம். ட்ரைவ் பண்ணிட்டு இது இல்லாமல் அதனுடைய பெர்சனலைஸ்னால் நம்ம இந்த ஸ்க்ரீன் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பெர்சனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரைட் கிளிக் பண்ணி நான் பார்த்தோம்ல, இப்போ பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிளிக் பண்ணி நல்லா தெரியும். இங்கே பாரு, இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதை ஓகே கொடுத்துட்டோம்னா அது வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி லாக் ஸ்க்ரீன், அதாவது நம்ம இதில் ஒரே ஒரு வால்பேப்பர் தான் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணினாலுமே இந்த வால்பேப்பரில் தான் வந்துட்டோம். ஓகேங்களா, இதுதான் ஸ்க்ரீன் சேவர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, அதாவது நம்ம டெஸ்க்டாப்பை வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூங்கிற ஒரு ஃபைலை கிளிக் பண்ணாலுமே இந்த ஃபோல்டர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் நேம் சம்திங் நேம் அது அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீநேம் பண்ணுறது. இது எப்படின்னா, இது ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டரை இங்கே வச்சு கிளிக் பண்ணி இதை ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா, அதை வச்சு கிளிக் பண்ணி நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, மூவ் பண்ணுறது, இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது உள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஓகேங்களா. அப்போ இந்த எஃப்எஃப்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், அந்த எஸ்ஏ பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூவ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பண்ணுறது என்னென்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி இங்கே போட்டோன்னா இங்கே எஸ்ங்கிற போட்டுருக்காரு. ஓகேங்களா, இதே வந்து காப்பி கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஒன்று போட்டோம்னா ஓகேங்களா, இதான் டிஃபரன்ஸ். ஸோ ஓகேங்களா, கட்டு காப்பிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, இப்போ இந்த எஃப்எஃப்ங்கிற ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அது இதுக்குள்ளே எத்தனை ஃபைல் இருக்குது போட்டிருக்கு, இன்னொரு ஃபோல்டர். ஓகேங்களா, இப்போ இதனுடைய சைஸ் என்ன, டிஸ்க் என்ன, எவ்வளோ இருக்கிறது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் CA.